லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு 13/4/2024 ஒரு காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 679 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் வரும். ஓகேங்களா? ஆல் போர்டில் 3 நம்பர், அதில் 2 நம்பர் கன்ஃபார்ம் வின் ஆகும், 3 நம்பருமே வின் ஆகிறதுக்கான தொடர்ந்து அதனுடைய முயற்சிகள் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வாங்க. இப்போ டுடே பார்க்க போகிறது காருண்யா 679 ஒரு லாட்டரி கெஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். நம்மளோட நிறைகள் குறைகள் தப்பு என்னென்னன்றதை இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏ போர்டு 4 பாஸுங்க, பி போர்டு 0 பாஸு, சி போர்டு தான் மட்டும்தாங்க நம்மளுக்கு மிஸ்ஸு. அதாவது மார்னிங் போடுற லாட்டரி கெஸ்ஸிங்கில். அதுக்கப்புறம் மார்னிங் போடுற லாட்டரி கெஸ்ஸிங்லேயே ஆல் போர்டு பார்த்துருவோம். ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 6, 8 இது நம்ம வச்சுருந்த கெஸ்ஸிங். இதில் 0 பாஸு, 8 பாஸு, இங்கே 4 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான 3 டிஜிட் மாசான ஒரு 3 டிஜிட் வின்னாக இருக்குங்க. இங்கே 4 வந்துருந்துச்சுன்னா 6க்கு பதில் 4 இறங்கிருந்துச்சுன்னா 6 தாங்க ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு நம்பரே 6 தாங்க. எனிவேஸ் நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 8 பாஸ் ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு தாங்க. அதாவது ஆல் போர்டில் டுடே மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்னு பார்த்தோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம கொடுத்துருந்தது. ஒரு கன்ஃபார்மான ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அதில் 0, 6, 8 கொடுத்துருந்தோம், 4, 0, 6 கொடுத்துருந்தாங்க. இந்த 6ம் இங்கே 6ம் நாங்கள் அதாவது இடித்ததே இந்த ஒரு 6. ஏன்னா அது நேற்று லாட்டரி 6 ஸ்ட்ராங்காக இருந்த நம்பருங்க. இது பவர்லேயோ ஃப்ளிப்லேயோ ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர். அதனால தான் இதை நம்ம கன்ஃபார்மாக எடுத்தோம். ஆக்சுவலி 068 வர வேண்டியது. எனிவேஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க டுடே நம்ம என்ன லாட்டரி கெஸ்ஸிங்கிறத பார்த்துருவோம். 3 டிஜிட், அதாவது இப்போ பார்க்குறப்ப மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் அதை பார்த்தீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம லாட்டரியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஏ போர்டு 4 வச்சு வரக்கூடிய 3 முக்கியமான நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹைலைட் உள்ள நம்ம ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 5. 5க்கு அடுத்து ஃபஸ்ட்டு ஏ போர்டு 4 வச்சு 5, அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 8 தாங்க. 8க்கு அடுத்தாப்புல நம்ம எப்பயும் போல் பார்க்க மாதிரி ஒரு கணிப்பு தாங்க. 8க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 8, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 தான். இதுதான் நாளைக்கு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு சூப்பரான நம்பர் இதாங்க நாளைக்கு. நாளைக்கு இல்லை, டுடே ஏ போர்டு 4 வச்சு ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 8, 2 இதுதான் வரக்கூடியது முக்கியமான நம்பர். இதுதான் அதாவது ஏ போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. ஏ போர்டு 4 வச்சு 5 இல்லைன்னா 8 இல்லைன்னா 2 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடியதுலேயே முக்கியமான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறீங்க. பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 0 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 தாங்க. ஃபஸ்ட்டு 1 நம்பர் 2 தான். அது வரக்கூடிய ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா அது 2 தான். அதுக்கு அடுத்தாப்புல 0க்கு பவர் ஃப்ளிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 4 தாங்க. ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய நம்பர் 1 தாங்க. பி போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 4 இல்லைன்னா 1 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய முக்கியமான. அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இன்னும் வரைக்குமே ஒரு 6 டிமாண்டாக இருக்குது. அதாவது 6 சப் நம்பராக எடுத்துக்கோங்க. 6 ப்ளே பண்ணுங்கள். 6 கொஞ்சம் இந்த மந்த் ஃபுல்லாக எல்லாமே வந்திருக்க வேண்டியது இறங்கக்கூடியது. 6 வரல. 6 நீங்கள் சப்பாக எடுத்துக்கோங்க. அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து அதை தனியாக ப்ளே பண்ணுறவங்க தனியாக ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பி போர்டு 0 வச்சு வரக்கூடிய முக்கியமான 3 நம்பர் 2, 4, 1 இதோட ஜாயின் பண்ணி நீங்கள் 6 எடுத்து சும்மா தரமாக சூப்பராக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு பி போர்டு கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்களும் பார்த்துக்கிட்டீங்க.
அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர். சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டை பொறுத்தளவு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 8, அதாவது டுடே, அதாவது நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு 8ஓட ஆட்டம் முடிஞ்சிருக்கு. சி போர்டு 8 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. 6. அதுக்கு அடுத்தப்பல ஹைலைட்டாக உள்ள ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 9. 9க்கும் நாளைக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக 5 தான் நண்பர்களே. நான் ரொம்ப வளவலான்னு பேச விரும்பலை. அதாவது 6, 9, 5 இதுதான் வரக்கூடிய டுடே ஒரு காருண்யா 679 ட்ரா நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் வரக்கூடிய 3 நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான். அதாவது சி போர்டு 8 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 6 அல்லது 9 இல்லைன்னா 5. இதுதான் டுடே வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் நண்பர்களே. வாங்க அடுத்து நம்ம ஏபி 40. அதாவது நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏபி 40 வச்சு தான் டுடே நம்ம ஒரு ரிசல்ட் ஃபார்ம் பண்ண போகிற ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 21க்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 40 வச்சு 21க்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 01. அதாவது ஏபி 40 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 21. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 01. நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் பேக் ஜாயின் பண்ணி அதை ஒரு டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கெஸ்ஸையும் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. அதாவது பிசிக்குரிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 08. அதாவது பிசி 08 வச்சு வரக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு சில நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 08 வச்சு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 09. வந்த ரிசல்ட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 95. 08 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 09. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 95. இதுதான் வரக்கூடிய ஒரு முக்கியமான தரமான மாசான ஒரு கெஸ்ஸிங்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏசிக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் அது. ஏசி 48. ஏசி 48 வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 29. ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 29. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல உள்ள ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா 25. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏ போர்டில் 2 வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த கெஸ்ஸிங்கில் தான் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்கள். ஏசியை பொறுத்தவரை 48 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 29. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 25. இதுதான் வரக்கூடிய முக்கியமான நம்பரில் ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபிசி 408 வச்சு வரக்கூடிய ஒரு அவுட்புட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹைலைட்டான ஒரு அவுட்புட்டு தான். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். அதாவது ஆல் போர்டு 5. ஓகேங்களா? ஆல் போர்டு 5. அதுக்கு அடுத்தாப்புல 2. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 தாங்க. அதாவது 5, 2, 3 இதுதான் வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு. அதாவது டுடே காருண்யாக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5, 2, 3 இதுதான் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்லேயே ஆல் போர்டு கெஸ்ஸிங்லேயே ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால பார்த்து கவனமா லிமிட் அப்ளை பண்ணுங்க, கவனமா அப்ளை பண்ணுங்க. 5, 2, 3 ஆல் போர்டு, நம்ம சொல்றது ஆல் போர்டு கெஸ்ஸிங்ல, அதாவது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்ல வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 5, 2, 3 இதுதான் ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பருங்க ஆல் போர்டு. மறக்காம உங்களோட ஆல் போர்டு கெஸ்ஸிங் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னோட தனிப்பட்ட முறையில் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன், உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதாவது ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 201. அதாவது 201 என்னோட 3 டிஜிட் பாக்ஸ். என்னோட கமெண்ட் என்னன்னா 201. இந்த 201 பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க, சொல்ல முடியாது. 408 அடிச்சிருக்காங்கல்ல, திரும்பி நம்ம நேற்று எதிர்பார்த்த நம்பர் இன்னைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 068. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 201 இதுதான் வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான நம்பர். அதாவது 0வுக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பவர், அப்படி 0வுக்கு 0 வச்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நண்பா. அதனால பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. இப்படி இல்லாத பட்சத்துக்கு 9, ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் இல்லை, 925. அதாவது 201 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 925 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய நம்பரில் முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 201 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 925 இதுதான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பரு. மறக்காமல் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படின்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எந்த விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே, வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாக மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.